வணக்கங்க. இந்த பைல்வான் ரங்கநாதன் நினச்சாக்கா கோபமாக வருது, டயர்டாகுது, வருத்தமாக வருது. ஏன் இந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. எப்போ பார்த்தாலும் சினிமாக்காரங்களை ஏதாவது சொல்கிறது, குறிப்பாக நடிகைகளை ஏதாவது சொல்கிறதுனே அவருக்கு பொழப்பாகவே போச்சு. ஏதாவது ஒன்று போட்டு விட்டு வைரல் ஆக்குறது அவருக்கு ஒரு வேலை. கேட்டால் என்னை திட்டி டான்ஸ் மாஸ்டருக்கெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது எவ்வளோ வியூஸ் போச்சு, ஆனால் நான் பேசுகிற வீடியோ எவ்வளோ வியூஸ் போகுது அப்படின்னு அவர் கேட்குறாரு. உனக்கு என்ன வியூஸ் போனால் என்ன, வியூஸ் போனால் என்ன? ஒரு பத்திரிகையாளராக இருந்து, சினிமா நிருபராக இருந்து, சினிமாவில் பாக்யராஜ் சார் புண்ணியத்திலலாம் நடிக்கவும் ஆரம்பித்து இன்றைக்கி சினிமாவை காரி துப்புரிய என்ன மனுஷன் நீனு அப்படின்னு எல்லாரும் புலம்புறாங்க. சமீபத்தில் பைல்வான் ரங்கநாதன் வரிசையாக புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருனாக்கா, சினிமாவில் தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறதே கிடையாது, 99% கிடையாது அப்படிங்கிறாரு. நான் கேட்குறேன், என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஆனஸ்டாக பளிச்சுன்னு தைரியமாக சொல்கிறேன், சினிமாவிலன்னு இல்லைங்க, நம்ம உலகத்தில் வாழ்க்கையிலேயே தனி மனித ஒழுக்கம்ங்கிறது குறைஞ்சிருச்சு. முன்னாடிலாம் தனி மனித ஒழுக்கம்னு இருக்கும், இப்போ கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனும் கேட்டுக்க வேண்டிய கேள்வி இது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணத்துக்கு பொண்ணு தேடும்போதே என்ன கேட்பாங்க, பையனுக்கு தண்ணி இன்னி பழக்கம்லாம் இருக்கா, பையன் குடிப்பாரா, சிகரெட் அடிப்பாரா அப்படின்லாம். இப்போல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. அதெல்லாம் ஆஃபீஸில் மாதத்துக்கு 4 தடவை மீட்டிங் டூர் அப்படின்ட்டுலாம் இருக்கா, அப்போல்லாம் அவாய்ட் பண்ண முடியறது இல்லைங்க. அதெல்லாம் இந்த காலத்தில் சகஜம் தானே அப்படின்னலாம் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிடுவோம். ஆக இங்கே நாம் ஒழுக்கம்னு சில விஷயங்களை வரையறுத்து வச்சிருக்கிறதுலேருந்து நாம் மீறிக்கிட்டே போகிறோம் தான். இதில் தமிழ் சினிமாவில் தனி மனித ஒழுக்கம் அதெல்லாம் குறைஞ்சிருச்சு 100% என்ன பேச்சு இது? இன்னொன்று சொல்கிறாரு, மைக்கில் பேசும்போதெல்லாம் அண்ணா அண்ணா அண்ணான்னு நடிகைகள் பேசுகிறாங்க, ஆனால் இரவு அத்தான் அத்தான் அத்தான்னு அந்த அண்ணா சொன்ன நடிகர்கிட்டயே அவங்க உறவாடிக்கிறாங்க, செக்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன இது? யோசிச்சு பாருங்க. அண்ணா அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இரவில் அப்படி அவங்க இருக்காங்க அப்படின்னு. அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டது எல்லாருக்கும் தெரியும், அத்தான் அத்தான் அத்தான்னு அப்படி போனாங்கன்றது உனக்கு எப்படி தெரியும்? இதே வேலையா உனக்கு? இதே பைல்வான் ரங்கநாதனை நடிகை ஷக்கீலான்னு நினைக்கிறேன், அவங்களா இல்லை இன்னொருத்தங்களா யாருன்னு தெரியல, ஒரு நேரடியாகவே கேட்குறாங்க, நீ எத்தனை பேரை நீ பொண்ணுங்களை நீ கூட்டிகிட்டு நீ அந்த இதில் நீ காட்சிக்கு பயன்படுத்தியிருக்க, நீ எப்படி கூட்டிகிட்டு வந்திருக்கீல்ல நீனு அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் கிட்ட நேரடியாகவே ஒரு நடிகை கேட்குறாங்க. நீ சினிமாவில் இருந்துக்கிட்டு சினிமாவை பற்றி என்னமோ அடிச்சு விடுற. அத்தான் உன்னை அண்ணான்னு சொன்ன நடிகை இப்படி, அத்தான்னு சொன்னவங்க இவர். சரி, அதனால இந்த தமிழ் சமுதாயம் என்ன ஆயிடுச்சு, அந்த நடிகரை அண்ணான்னு சொல்லுவாங்க, நைட்டு அத்தான்னு போய் படுத்துக்குவாங்க, உறவாடிக்குவாங்க, கொஞ்சிக்குவாங்க, ஈசிக்குவாங்கனாக்கா எங்களுக்கு என்னையா? ஒரு நல்ல தமிழ் சினிமாவை கொடுங்கடா, நல்லபடியான தகவல்களை கொடுங்கடானாக்கா இந்த பைல்வான் ரங்கநாதனுக்கு இப்படி ஏதாவது ஒரு பரபரப்பை கலப்புறதே வேலையாக போச்சு. வைரல், இன்னைக்கு என்ன வைரல்னு நம்ம புத்தியும் தேட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது எது வைரலாக இருக்குது, எது யாரை திட்டி இருக்கோ அதுதான் வைரலாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் வைரலாகுதா பாருங்கள். தஞ்சாவூருக்கு பக்கத்தில் ஒரு கடையில் 5 திருக்குறள் சொன்னால் சர்பத்து ஃப்ரீ மாணவர்களுக்கு, 10 திருக்குறள் சொன்னீங்கன்னா பால் சர்பத்து ஃப்ரீ அப்படின்னு ஒரு சர்பத்து கடை இருக்குது. வீடியோவும் பார்த்தேன். அதை எவனாவது பேசுகிறோம் நம்ம? யோசிச்சு பாருங்க. 5 முத்தம் கொடுத்தாக்க இது அப்படின்னாக்க நேரம் அது வைரல் ஆகிடும். யோசிச்சு பாருங்க. நாமளும் நம்ம புத்தியை அப்படியான ஒரு திசையை நோக்கியே தான் பயணிக்க வைக்கிறோம். அப்படி பயணிக்க வைக்கிற விதமாக தான் இன்னைக்கு இருக்கிற யூடியூபாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற ஊடகங்களாக இருக்கட்டும், அப்படி தான் கையில் எடுத்துக்கிறாங்க. அது பைல்வான் ரங்கநாதன் மாதிரியான ஆட்களுக்கு அது ரொம்ப சுலபமாகவும் அல்வா சாப்பிட்ற விதமாகவும் போயிடுது. சார் 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 ஒரு 4 விஷயத்தை திட்டுங்க சார், ஒரு 10 நிமிஷம் பேட்டி கொடுங்க சார், உங்களுக்கு இவ்வளோ பணம் தரோம் சார். 4 நறுக்குன்னு நடிகையோட பேர் சொன்னாக்கா கூட காசு. இல்லை சார் பேர்லாம் சொல்ல வேணாம் சார், காசு எங்கள்கிட்ட கம்மியாக தான் சார் இருக்குது, நீங்கள் பேர் சொல்லாமல் சும்மா கொச்சா முச்சான்னு நடிகைகளை திட்டி ஏதாவது அவுத்து விடுங்க சார், அதுவே எங்களுக்கு 4 லட்சம் வியூஸ் போயிடும் சார்ங்கிறாங்க போல இருக்குது.
அவரும் குத்து மதிப்பாக எகிடுதகிடா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறதே வேலையாக போச்சு. முதல்ல இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் முதல்ல அந்த அந்தந்த பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் போகிறது இல்லை. இந்த சின்ன சின்னதாக இருக்கிற என்னைய மாதிரி இருக்கிற யூடியூபர்ஸ் நிறைய பேர் அதுக்கெல்லாம் போய் மாட்டிக்கிறாங்க. இன்னும் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட போய் ரைட்டு இந்த மாதம் இந்த 10 நாளில் எந்த வியூஸும் வீடியோ போட்டும் போகல, அதனால் இப்படி ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்றாங்க. சரி, பயில்வான் டான்ஸ் மாஸ்டர் கலா பயில்வான் ரங்கநாதனை பற்றி திட்டி போட்ட வீடியோ பெருசாக போல. இவங்க பயில்வான் ரங்கநாதன் பல நடிகைகளுடைய அந்தரங்கங்களை பற்றி அசிங்கமாக பேசுனது லட்சக்கணக்கான வியூஸ் போயிருக்கு. சரி, இப்போ பயில்வான் ரங்கநாதனை பற்றி அவருடைய உண்மை முகத்தை பற்றி இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல, இது எவ்வளோ வியூஸ் போகணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ஆனால் வியூஸ் போகணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் பேசுகிறேன். ஆனால் குறைஞ்ச அளவு குறைஞ்சி போனாலும் நிறையா போகுதோ அது எனக்கு மேட்ரு இல்லை. கோபமாக வருது பயில்வான் ரங்கநாதனை பார்த்துட்டு, பார்த்தா கோபம் வரும். ஏன் இந்த மனுஷன் இப்படியே பேசினே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தப்பாக அள்ளி விட்டுட்டே இருக்கக்கூடாது இல்லைங்க. பயில்வான் ரங்கநாதனுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னை திட்டுங்க. பயில்வான் ரங்கநாதன் வீடியோ பிடிக்கலைன்னா கீழே கமெண்ட்டில் பயில்வான் ரங்கநாதனுக்கு உங்களுடைய விமர்சனத்தை வைங்க. அந்த அண்ணன் கொஞ்சம் படிச்சுட்டு இனிமேலாவது திருந்தட்டு இத்தனை வயசுக்கு அப்புறம். வணக்கம்.